ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, மனதளவில் மிகவும் சோர்ந்திருக்கிறாய். முதலில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். மனதில்தான் தெம்பு இருக்க வேண்டும். உடலில் இருக்கும் தெம்பை விட மனதில் அதிகமான தெம்புகள் இருக்க வேண்டும். நீ என்ன மனதிலே இருக்கும் தெம்புகளை இனி அவ்வளவுதான், இனி இப்படித்தான் என்று சொல்லி எதற்காக உன்னை நீயே குறைவாக எடை போட்டுக் கொள்கிறாய்? நீயே எதற்காக சோர்ந்து போய் இருக்கிறாய்? 1000 பேர் 1000 வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தலாம். ஆனால் அனைவருக்குமே பதில் சொல்லும் இடத்தில் நீ இருக்கிறாய். பதில் எப்படி தெரியுமா? உன்னுடைய வாயால் அல்ல, உன்னுடைய செய்கையால். அப்பொழுது நீ எப்படி இருக்க வேண்டும்? மனதை சோர்ந்து போக விடாமல் தைரியமாக எழுந்து நிற்க வைக்க வேண்டும். தங்கமே, யாருக்குத்தான் கவலை இல்லை? என்னாலும் எல்லாருக்கும் கவலைகள் இருக்கிறது. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் நிச்சயமாக கவலை இருக்கும். ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்துதான் ஒவ்வொருவனும் அவன் வாழ்க்கையில் சாதிக்கிறான். சாதிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், உன்னை சுற்றி இருக்கும் விமர்சனங்களை தூக்கி போட்டுவிட. யார் சொல்வதையும் உன்னுடைய மனதுக்குள் வைத்துக் கொள்ளாதே. எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவு உன்னை சுற்றி இருக்கும் விமர்சனங்களை காதில் வாங்காமல், அதை ஒரு விஷயமாக எடுத்து கொள்ளாமல், நீ உன்னுடைய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. யாராலும் உன்னை கீழே சாய்த்து விட முடியாது. பலருக்கு உதாரணமாக வாழும் உன்னை நான் எப்பொழுதுமே கீழே சரிந்து போக விடமாட்டேன். நிறைய விஷயங்கள் நீ இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. பயப்படாதே, நல்ல விஷயங்கள் தான். இதற்கு மேல் நான் எப்படி உன்னை சோதிப்பேன்? நிறைய விஷயங்கள் உன்னை நான் சோதித்து விட்டேன். வாழ்க்கையில் நீ பார்க்காத கஷ்டங்கள் நஷ்டங்கள் கிடையாது. ஆனாலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இப்பொழுது உன்னிடம் தைரியம் இல்லை, மனதில் பலம் இல்லை. நான் உனக்கு ஒன்றே ஒன்று சொல்லத்தான் வந்தேன். மனதில் இருக்கும் தைரியத்தையும் விடாமுயற்சியையும் எப்பொழுதும் எந்நாளும் யாருக்காகவும் துளைத்து விடாதீர்கள். எப்பேற்பட்ட பயத்தை எவன் கொடுத்தாலும் அவனுக்கு நேராக நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்பதை வெளியில் காட்டாதீர்கள். வாழ்க்கையில் யாருக்கும் எப்பொழுதும் பயப்படக்கூடாது. தவறு செய்தால் தானே பயப்பட வேண்டும். வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறாய். நீ ஓடும் ஆள் அல்ல, ஓடிக்கொண்டே ஜெயிக்கும் ஆள் நீ. ஓடினால் மற்றவனுக்கு பயந்தால்தான் ஓடுவாய். ஆனால் நீ எப்படி ஓடினால் ஜெயிப்பவன்? உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்னி எதையுமே நினைத்து கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் என்னை உருவாக்குகிறேன். என்னுடைய கையை பிடித்துக்கொள். அமோகமாக நீ என்னுடைய கையை பிடித்து நடந்து வா. உன்னுடைய எதிர்காலத்தை நான் நல்ல முறையில் காட்டுகிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.